அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். ஸதகல்லாஹுல் அஸீம். வ கால அன்-நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா வர்க வரத்தில் கமா குந்த துரத்திலு துரத்திலு ஃபித் துன்யா அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தூதர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த சிறப்பான மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, திருக்குர்ஆன் விளக்கவுரை என்கின்ற ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் நாம் இப்போது அமர்ந்திருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய எல்கேஎஸ் காக்கா அவர்கள் சொன்னதைப் போல மக்காப்பள்ளியில் தப்சீர் என்பது பாரம்பரியமாக நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். நாங்களெல்லாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மக்காப்பள்ளியினுடைய அந்த தப்சீரை பற்றியும் புரசவாக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த தப்சீரை பற்றியும் ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். சொல்லப்போனால் அந்த தப்சீர்கள் தான் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் தப்சீர்கள் நடப்பதற்கு முன்னோடியாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெயர் பெற்ற ஒரு பாரம்பரியமான ஒரு பள்ளிவாசலில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அதைத்தான் நாம் மறுபடியும் இப்போது தொடங்குகிறோம். இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரே செய்தியை சொல்லி முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திருக்குர்ஆனின் மூலமாக நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைதியை பெற முடியும், நிம்மதியை பெற முடியும். ஏனென்றால் நம்மை படைத்தவன் இறைவன். நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை புரிந்தவன் அவன். அதற்கான வழிகாட்டலாகத்தான் இறைவன் வேதத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ எனவே உளவியல் ரீதியாகவும் உடலியல் அடிப்படையிலையும் மற்ற வகையிலையும் நமக்கு என்னென்ன தேவை என்பதை முற்ற முழுக்க உணர்ந்தவன் இறைவன் தான். எனவே இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்காக அவன் கொடுத்திருக்கக்கூடிய வேதம் தான், வழிகாட்டல் தான் திருக்குர்ஆன் என்பதை நாம் ஆரம்பத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன திருக்குர்ஆன் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் வரலாற்று ரீதியாக நாம் புரிந்திருப்போம். திருக்குர்ஆனுடைய வருகைக்கு முன்பு மக்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தை நாம் அறியாமை காலம் என்று சொல்கிறோம். அந்த காலத்தை அறியாமை காலம் என்று சொல்கிறோம். கடவுள் கோட்பாடு அவர்களிடத்தில் ஒழுங்காக இல்லை. அன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹதீசுகளில் வரும். அன்றைக்கு மக்களிடத்தில் இருந்த கடவுள் கோட்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீசுகளில் சில செய்திகள் வரும். அதில் ஒன்று, அரபுகள் எங்கேயாவது பயணம் போனால் 4 கற்களை கொண்டு போவார்களாம். 4 கல் எடுத்துட்டு போவாங்களாம். 3 கல் அடுப்பு கூட்டுவதற்கு, 4வது கல் வணங்குறதுக்கு. இது அரபுகளுடைய பழக்கம். சரி, ஒரு இடத்துல போயிருக்கிற இடத்துல கல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அல்லது கல் கிடைக்கல, கையில் இருந்தது தவறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. கல் இல்லாத இடத்துல என்ன செய்வார்கள்? ஹதீசுகளில் வருது, அவங்க என்ன செய்வாங்களான்னா மணலை அப்படி குமிச்சு வைப்பாங்களாம். குமிச்சு வச்சு அந்த மணல் குவியலுக்கு கீழே ஒட்டகத்தை நிறுத்தி வைத்து ஒட்டகத்திலிருந்து பால் பீச்சுவார்கள். பாலை பீச்சு அந்த மணலை குழைச்சி அதை ஒரு கல் மாதிரி ஆக்கி அதை கும்பிடுவார்கள். இது அவர்களுடைய கடவுள் கோட்பாடு. அதனால தான் ஓரிரை கொள்கையினுடைய அடையாளமாக இந்த உலகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட அமைக்கப்பட்ட அந்த இல்லத்திலேயே 360 சிலையில கொண்டு போய் வச்சவங்க அவங்க. அப்போ எவ்வளவு கீழ்த்தரமாக அவர்களுடைய கடவுள் கோட்பாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவர்களுடைய சமூக சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து பல்லாண்டு காலம் நீடிக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய பகைமை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒருத்தர் சாகும்போது
நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் சண்டை, அந்த சண்டைக்கு நீ தான் வாரிசுன்ட்டு போவாங்களாம். சொத்துக்கு தான் வாரிசை விட்டு போவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சண்டைக்கு வாரிசை உருவாக்கிட்டு போற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு மோசமான சமூகம். அதே மாதிரி வலியவன் எளியவனை சுரண்டுவான், கேட்கறதுக்கு நாதி இருக்காது. அதே மாதிரி வறுமையை எண்ணி பெற்ற பிள்ளைகளையே கொள்ளுவார்கள். குர்ஆன் தான் சொல்லுது, ஹஸ்யத்தை இம்லாக்கின், நம்ம சோத்துக்கு பங்குக்கு வந்துருவானா நம்ம புள்ள அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறது, பிள்ளைய கொண்டுறது. பொம்பளை பிள்ளைகளை கொள்றதுங்கிறது வேற விஷயம் அது. ஆனா தான் பெத்த புள்ள தான் சோத்துக்கு பங்குக்கு வந்துருவாங்கிறதுனாலேயே அவனை போட்டு தள்ளுறது. இந்த மாதிரியான ஒரு கொடுஞ்செயல்களை எல்லாம் புரிந்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பெண்களுடைய நிலைமையை பற்றி சொல்ல வேண்டிய தேவைகளை நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பெண் சிசு கொலை, அதே போல பெண்களுடைய உரிமைக்கு அந்த இடத்துல மூச்சு கூட விட முடியாது. ஒரு பெண்ணு வாழவும் விட மாட்டாங்க, அந்த பெண்ணு வேறு தன்னுடைய வழியை பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு அதுக்கும் வழி இல்லை, கொடுமைப்படுத்துவார்கள். அதே போல ஒரு பெண் அன்றைய காலகட்டத்தில் சொத்தாக மதிக்கப்பட்டாள், சொத்தாக பாவிக்கப்பட்டாள், மதிக்கப்பட்டாள் அல்ல, பாவிக்கப்பட்டாள். தன்னுடைய தந்தையின் மறுதாரத்தை மூத்த மகன் கல்யாணம் முடிச்சுக்குவோம். தந்தையினுடைய மறுதாரத்தை அந்த பையன் ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள யார் முதல்ல தூண்ட போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொம்பளை. இந்த மாதிரி சொத்து மாதிரி அந்த பெண்கள் பாவிக்கப்பட்ட ஒரு சமூக சூழலை நாம் என்ன செய்கிறோம், அன்றைக்கு பார்க்கிறோம். இந்த சமூகத்தில் தான் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவங்க கையில கொடுத்த ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா குர்ஆன் தான். அந்த குர்ஆன் தான் வரும்போது முதல்ல சொல்லிக்கிட்டே வந்துச்சு, இக்ரா இக்ரா என்று சொல்லிக்கொண்டே வந்தது. நாமெல்லாம் இக்ராங்கிறத சொல்லுக்கு படின்னு அர்த்தம் சொல்றோம், வாசின்னு அர்த்தம் சொல்றோம். அங்க வாசிக்க சொன்னது வெறும் வாசிப்பை அல்ல, குர்ஆனை வாசிக்க சொல்லிச்சு, வேதத்தை வாசிக்க சொல்லிச்சு. எல்லா புஸ்தகங்களும் அறிவு கண்ணை துறக்குமான்னு சொல்ல முடியாது. அறிவு கும்மிருட்டில் கொண்டு போய் கூட நம்மளை தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நூல்கள். அந்த இடத்துல குர்ஆன் இக்ரான்னு சொன்னது குர்ஆனை வாசிக்க சொல்லிச்சு. எனவே அப்படி வாசிப்பின் வாயிலாக, குர்ஆனுடைய அந்த தெளிவின் வாயிலாகத்தான் அந்த சமூகத்தில் புறையோடி போயிருந்த, அந்த சமூகத்தில் கட்டி போயிருந்த எல்லா அழுக்குகளையும் எல்லா மாசு மறுக்களையும் அல்லாஹ் தஆலா அழித்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் கொண்டு வந்தான். அருமையான தோழர்களை நாம் பார்க்கிறோம், அந்த சஹாபாக்கள் என்றைக்கு அந்த குர்ஆனை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக, வெறும் ஓதுதலுக்கான ஒரு கருவியாக மட்டுமல்லாமல் வாழ்வியல் நெறியாக, இன்னும் சொல்ல போனா இப்படி வச்சுக்கோங்க, தங்களுடைய சிலபஸாக என்றைக்கு குர்ஆனை அவர்கள் கொண்டு வந்து தங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொண்டார்களோ அதற்கு பிறகுதான் உலகாளும் தலைமை அவர்களுடைய கையில் கிடைத்தது. உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லாமா சையது குத்துப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி நம்முடைய மூத்த தலைமுறை சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபிகள், தபவு தாபிகள் தங்களுடைய காலகட்டத்தில் குர்ஆனை தங்களுடைய பாடத்திட்டமாக ஆக்கி, வாழ்வியல் நெறியாக ஆக்கி, அதை முற்படுத்தி இருந்த காரணத்தினால் உலகத்தை எவ்வாறு அவர்கள் கட்டி ஆண்டார்களோ அதுபோல மறுபடியும் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய வாழ்வியல் நெறியாக குர்ஆனை அமைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக அவர்கள் மறுபடியும் உலகத்தை கட்டியாள முடியும் என்று சொன்னார். இது கற்பனை அல்ல, அவங்க சொல்றாங்க, கற்பனை அல்ல. எப்பொழுது இந்த சமூகம் குர்ஆனை வாழ்வியல் நெறியாக முதலாவது இடத்தை அதற்கு கொடுப்பதற்கு தயாராகிறதோ அப்பொழுது மீள் எழுச்சி இந்த சமூகத்தில் கண்டிப்பாக ஏற்படும் என்று சொன்னார். அருமையான தோழர்களே, நாம் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இது வரலாற்று காலத்தில் நடந்தது மட்டுமல்ல, நம்முடைய நமக்கு முந்தைய நூற்றாண்டில் நடந்த விஷயத்தையும் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். டைம் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு, இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்முடைய சமகாலத்திலேயும் நாம் இதை பார்க்க முடியும். அருமையான தோழர்களே, கிட்டத்தட்ட 7-8 நூற்றாண்டுகளாக முஸ்லிம் உலகத்தை தலைமை தாங்கி நடத்தி ஆண்டு கொண்டிருந்த துருக்கி சமூகம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏகாதிபத்திய நாடுகளுடைய ஒரு நரித்தந்திரத்தின் காரணமாக அங்குள்ள அரசு வீழ்த்தப்படுகிறது. மதசார்பற்ற அரசு அங்கே வருகிறது. உங்களுக்கு எல்லாம் அது தெரியும். அத்தாதுர்க் என்று சொல்லக்கூடிய முஸ்தபா கமாலை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அந்த மதசார்பற்ற அரசினுடைய ஜனாதிபதியாக வைக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கணும். கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டுகளாக
இஸ்லாமிய கிலாபத் நடந்து கொண்டிருந்த ஒரு பகுதியிலே, இஸ்லாமிய அடிப்படையில் 100க்கு 100 இல்லாட்டா கூட இஸ்லாம் என்பது அவர்களுடைய முதல் அம்சமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில முழுக்க முழுக்க அதையெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு மதச்சார்பற்ற அரசு கொண்டு வந்து வைக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்லாமிய நீதிகள் ஒவ்வொன்றாக அங்கே முடக்கப்பட்டுச்சு. நம்ம பார்க்கிறோம், மதரசாக்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டன. அரபு லிபி இருக்கு பாருங்க, அரபு லிபிக்கு அவர்கள் மூடு விழா நடத்தினார்கள். துருக்கியை வந்து இனிமே அரபி லிபியில படிக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஆங்கில லிபியை கொண்டு போனாங்க. அதுக்கு அதே போல பள்ளிவாசல்கள்ல வந்து பாங்கு அரபியில சொல்லக்கூடாது, துருக்கி மொழியில தான் சொல்லணும்னு கொண்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை வார விடுமுறை நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டது. இப்படி நிறைய இஸ்லாமிய நீதிகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அங்க வந்து பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு கொண்டிருந்த ஒரு மண்ணுல, ஒரு பகுதியில அதற்கு நேர் எதிராக இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது அங்க. இப்ப அதை மறுபடியும் மீளெழுச்சி பண்ணி கொண்டு வரணும், என்ன செய்யறது? ஆனால் கடுமையான நெருக்கடியிலே தோழர்களே அங்கே இருக்கக்கூடிய ஆலிம்கள் அதை புரிந்து கொண்டாங்க. வரலாற்றில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சயீது நூர்சின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். சயீது நூர்சி இன்றைக்கும் துருக்கி சமூகத்தால் மாஸ்டர் என்றே அழைக்கப்படுகிறார், உஸ்தாதுங்கிற பேர்ல தான் அழைக்கப்படுகிறார். சயீது நூர்சி 1876 பிறந்தவங்க, 1960 இறந்தார். அவர் சாதாரணமாக ஒரு மார்க் அறிஞர் பிளஸ் மதரசாக்களை பாடம் நடத்துறவர்னு வச்சுக்கோங்க. ஆனால் துருக்கி வேறொரு நிறத்திற்கு மாறியதற்கு பிறகு அதை கண்டு அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனாலே அந்த அரசாங்கம் அவரை வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலங்கள் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்த மனுஷன், ஆனாலும் அவ்வப்போது அந்த அரஸ்ட்ல இருந்து தப்பித்து வெளியே வந்து மக்களுக்கு போதிப்பார். என்னத்தை போதிப்பாரு? அதான் இங்க பார்க்கணும். 25 ஆண்டு காலமாக அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்துகிட்டு சில நேரங்களில் கண்ணில் மண்ணை தூவிட்டு வேற எங்கேயாவது ஓடி போய் அவர் செய்த வேலை என்ன என்று சொன்னால், திருக்குர்ஆனை அந்த மக்களுக்கு வகுப்படுத்தார். அவர் எடுத்த வகுப்பை அந்த வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் அப்படியே அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிரதி எடுப்பார்கள், எழுதுவார்கள். இன்னைக்கு இந்த பாடம் நடந்துச்சுன்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே பல பிரதிகள் அது காப்பி எடுக்கப்படும். அன்னைக்கெல்லாம் காப்பி எடுக்கிறதுக்கு மிஷின்லாம் கிடையாது, கையால தான் எழுதுவாங்க. காப்பி எடுக்கப்பட்டு மறுநாள் துருக்கி எல்லா பகுதிகளிலேயும் அந்த செய்தி போய் சேர்ந்து விடும். நேற்று என்ன பாடம் நடத்துறாங்களோ அது மறுநாள் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். இப்படியே அவர் பாடம் நடத்த எழுதப்பட்டு அது காப்பி எடுக்கப்பட்டு அப்படியே சேர்ந்த நூலுக்கு பெயர் தான் ரசாயிலுன் நூர் அப்படிங்கிற ஒரு தப்சீர். அவர் தனியா உட்கார்ந்து எழுதல, பாடம் நடத்துவார், அவருடைய மாணவர்கள் அதை எழுதி கொள்வார்கள், அதை நகல் எடுப்பார்கள். இப்படியே சேர்ந்ததுதான் ரசாயிலுன் நூர் என்பது. அந்த ரசாயிலுன் நூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்கம் தான் துருக்கியினுடைய இஸ்லாமிய மீள் எழுச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியது. ஒரு கட்டத்தில் இஸ்லாம் அங்கே குழி தோண்டி புதைக்கப்பட்டுச்சு. இஸ்லாமிய நீதிகள் எல்லாம் புதைக்கப்பட்டு அதுல வந்து செடியொடிகள் வளர்ந்து நாளா போச்சு. ஆனால் அந்த நிலையை மாற்றுவதற்கு சயீது நூர்சி போன்ற மிகப்பெரிய வீரர்கள் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா, குர்ஆனின் மூலமாக இந்த சமூகத்துக்கு வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதற்காக குர்ஆனுடைய தப்சீரை, குர்ஆனுடைய விளக்க உரையை மக்களுக்கு அந்த காலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப கொடுத்தார்கள். அதுதான் அந்த மக்கள்கிட்ட இஸ்லாமிய மீள் எழுச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம துருக்கியை பார்க்கிறோமே, துருக்கியினுடைய இந்த இஸ்லாமிய எழுச்சிக்கு அவரெல்லாம் வந்து விதை போட்ட மனிதர். அப்போ அதனால நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயார் என்று சொன்னால், அல்லாஹ் மறுபடியும் நம்முடைய கையில் அதிகாரத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான். அதற்கான எல்லா உத்தரவாதமும் திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைந்திருக்கிறது. நமக்கெல்லாம் இன்னைக்கு பள்ளிவாசல்ல அழகா ஏற்பாடு செஞ்சு நம்மளை கூப்பிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, தப்சீர் படிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள்ங்கிறது நீங்க கவனிங்க. மஸ்ரூக் அப்படின்னு சொல்லி ஒரு தாபி அறிஞர், அவர் ஒரே ஒரு ஆயத்துக்கு தப்சீர் தெரிந்து கொள்வதற்காக கூஃபாவிலிருந்து பஸ்ராவுக்கு போவார். ஈராக்கினுடைய ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரம். அப்படி போனார். போன இடத்துல அவர்கிட்ட சொன்னாங்க, அந்த தப்சீரை சொன்ன அந்த மனுஷன், அந்த ஆலிம், அந்த அறிஞர்
அவர் இப்போ இங்க குடியில்ல, இங்க காலி பண்ணிட்டு அவர் சிரியாவுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். உடனே என்ன செய்தார்கள்? வண்டியை கட்டி கொண்டு சிரியாவுக்கு போனாங்க. ஈராக்ல இருந்து சிரியாங்கிறது எவ்வளவு தூரம்ங்கிறது நீங்க கொஞ்சம் யோசிங்க. பஸ்ராங்கிறது பக்கத்துல இருக்கலாம், அதுக்கும் பல கிலோமீட்டர்கள் போக வேண்டியிருக்கும். ஆனால் அங்கிருந்தவர் வேறு நாட்டுக்கு போய்விட்டாருன்னு உடனே அவங்க யோசிக்கல, உடனடியாக அங்கே கிளம்புகிறார்கள். அதுபோல இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் ஒமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலி அப்படின்னு ஒரு வசனம், சூரத்து நிசால 100வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் ஒரு சஹாபியை பற்றி பேசுகிறாங்க. யார் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போனாரோ என்று சொல்கிறாங்க. இது யாரை பற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி நான் தெரிந்து கொள்வதற்காக 14 ஆண்டுகள் முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகுதான் இந்த ஆயத்து யார் விஷயத்துல இறங்குச்சுன்னு எனக்கு தெரியும். அவர் பேர் என்னன்னா லம்ரா பின் ஹபீப். அந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, சொல்றதுக்கு நேரம் இல்லை. அந்த ஆயத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதரை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு 14 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம அதெல்லாம் எழுத்துப்பூர்வமா கையில வச்சிருக்கிறோம். ரொம்ப இலகுவானது, படிப்பதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கிறது. எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனை தெரிந்து கொள்வதற்கு சிரமப்பட்டார்கள். ஆனாலும் அதை வாழ்வியல் நெறியாக அவர்கள் முதலிடத்திற்கு கொண்டு போய் வைத்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாங்கு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். அதை நமக்கும் தருவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனா நாம என்ன செய்யணும்னு சொன்னா, குர்ஆனின் பக்கம் நெருங்கி வர வேண்டும். நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எது மிக செம்மையான வழியோ அதைத்தான் குர்ஆன் காட்டும். நாளை மறுமையில அல்லாஹ் சொல்லுவான், எப்படி நீங்க குர்ஆனோடு உலகத்துல தொடர்புல இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் குர்ஆன் ஓதிக்கொண்டே ஏறுங்கள், குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதிக்கொண்டே ஏறுங்கள். நீங்கள் எங்கே போய் குர்ஆனை எங்கே போய் முடிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய அந்தஸ்து, அதுதான் உங்களுடைய தராதரம் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்திற்கு உரியவர்களாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். எனவே நாம் தொடர்ந்து இந்த தப்சீர் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் அனைவரிடத்திலேயும் அன்பு வேண்டுகோளை வைத்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.